ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் குடும்ப தலைவிங்களுக்கான நம்பர் 1 பிஸ்னஸ் ஐடியா தான் நான் அதில் சொல்ல போகிறேன். என்ன நீங்கள் எடுத்தோடனே 50,000 போட்டிருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லுவீங்க. 50,000 மாதம் 50,000 குறைஞ்சதே 50,000 சம்பாதிக்கிறான மாதிரியான வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இது ஒன்றும் இல்லை, கலக்கிறது, ஊற்றணும், எடுக்கணும். அதாவது கலக்கணும், ஊற்றணும், எடுக்கணும். இந்த 3 வேலை நம்மளுக்கு ஈஸி தானே. 3 ஸ்டெப்பு, 5 மணி நேர வேலை, சூப்பரான சம்பளம். இது யாராவது இந்த மாதிரி வேலை சொல்லுவாங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இதில் நான் போட்டிருக்கேன். வெறுமனே நான் இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்கிறத விட, அதை நீங்கள் எந்தெந்த விதத்துலலாம் போய் நீங்கள் அந்த பிஸ்னஸை சக்ஸஸாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலோடு நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது கேஸ்டிங் பார்த்திங்கன்னா ஹேண்ட் கேஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதான் கப்புள்ஸ்க்கு இந்த ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணுவாங்க. அதாவது வெட்டிங், என்கேஜ்மெண்ட்டு, ரிசப்ஷன்லாம் நீங்கள் கூட போய் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு இந்த ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணி கொடுத்து ஒரு ஃப்ரேம் மாதிரியே ஒர்க் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு கிட்ஸோட கைக்கு 2,500லேருந்து 2,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சரியாக கை காமிக்க மாட்டாங்க. அதனால் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது நீங்கள் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இந்த ஹேண்ட் காஸ்டிங் பண்ணுறவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க, இந்த ப்ரைஸ் ஆகும், ஃப்ரேமுக்கு இவ்வளோ ஆகும், அதே மாதிரி கிட்ஸ் கை எடுக்க இவ்வளோ ஆகுன்றதை பற்றி டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. அது மூலமாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது நிறைய யூடியூப் சேனலில் அந்த வீடியோ பவுடர் எப்படி வாங்கணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி கைவிடணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது சிம்பிள் ஸ்டெப்பு தான். நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அந்த பாக்கெட்டில் தான் 750 கிராம் போல் வரும். மோல்டிங் 50 கிராம் பாக்கெட் ஒரு 4 பாக்கெட் போலையும், காஸ்டிங் அதே மாதிரி தான் ஒரு 4 பாக்கெட் போலையும், குழந்தைங்களுக்கான 2 கைக்கு தான் ஒரு மோல்டு பவுடரும், ஒரு காஸ்டிங் பவுடரும், 2 காலுக்கு அதான் 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அச்சடித்து அவங்களோட கை ஈஸியாக இருக்கும். ஒரு 1 ஹவர் கூட இல்லை, 1/2 ஹவரில் நீங்கள் அந்த மோல்டிங் பண்ணிவிட்டு அவங்க கையை விட்டுட்டு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரி காய வைக்கணும்னு சொல்லுவாங்க. காஸ்டிங் ஊற்றிட்டு அவ்வளோதான். நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கனாலே அவங்களுடைய காஸ்டிங் நல்லா வந்துடும். அப்புறம் அந்த சப்போஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். பொருளோட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இதை சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆகும். நீங்கள் பண்ணலாம். ஃப்ரேம்க்கெல்லாம் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்குன்னு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஷாப்ஸ்க்கு இருக்குது. உங்கள் நியர்பையில் ஏதாவது ஷாப் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். நம்பர் 1 பெஸ்ட்டு ஜாப். அதோட உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் யார் கையிலையும் கை கட்டி நின்று வேலை செய்ய போகிறதில்ல. நீங்களே உங்களுக்கு நீங்கள் தான் முதலாளிங்கிற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க அவ்வளோ ஈஸியாக காமிக்க மாட்டாங்க. தூங்குறப்ப தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வால் பசங்களாக இருந்தால் அவங்க கையை வச்சு பெசுக்கி எடுத்துருவாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய பொருள் வேஸ்ட் ஆகவும் இருக்குது. ஏன்னா அட்வான்டேஜ் சொல்லும்போது டிஸ்அட்வான்டேஜும் சொன்னால் தான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் நீங்கள் கிட்ஸுக்கு எடுக்கிறதும் உங்கள் சாய்ஸ் தான். அப்படி இல்லை, நான் வெறும் கப்புள்ஸ்க்கு மட்டும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மேரேஜுக்கோ ரிசப்ஷனுக்கோ அந்த மாதிரி நீங்கள் காஸ்டிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5 வயசு பசங்கள்லேருந்து நீங்கள் காஸ்டிங் எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தால் கூட நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் இப்படி பயந்து அழகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது இல்லைங்க இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் அவங்கக்கிட்ட. கிட்ஸுக்கு மேக்ஸிமம் 5 இயர்ஸ்லேருந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னிட்டோம். அந்த கல்யாணம், வெட்டிங் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எடுப்போன்ற மாதிரி நீங்கள் குட்டியாக ஒரு பேனர் போட்டு நீங்கள் பண்ணலாம்.
இந்த பிஸ்னஸ் வந்து நம்பர் 1 ப்ராஃபிட் பிஸ்னஸ். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ ஒர்க் பண்ணி இதில் சம்பாதிக்கிறாங்கன்றதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த கேஸ்டிங் பவுடரை வந்து ஆன்லைனில் வாங்கினா ரொம்ப ரேட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சென்னையில் ஹோல்சேல் ஷாப் ஏதாவது இருக்கான்றத நீங்கள் சர்ச் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கற்றுக்கலாம். கம்மி ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நம்ம யார்கிட்டேயோ 7,000 8,000 10,000 கட்டி கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கோன்றதை நல்லா வந்து நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி அதோட தப்பெல்லாம் நம்ம திருத்திட்டு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக கேஸ்டிங் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.